சத்யாவோட அம்மா இங்க வந்திருந்தாங்கப்பா. நீ அவங்க பிள்ளைகிட்ட ஏன் அப்படி பேசுனன்னு கோவமா கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நில என் மேல கோவப்படுறா. என்னம்மா இதெல்லாம்? அத்தை மாமா நம்ம சொந்தக்காரங்க, அவங்க கிட்ட நீ கோயிச்சுக்கலாமா? இந்த பார், சத்யா கிட்ட நான் அப்படி பேசுனதெல்லாம் உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது இப்போ உனக்கு புரியாதுமா, போக போக நீயே புரிஞ்சுப்ப. சரி, அந்த அம்மா பேசுனதெல்லாம் மறந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைப்போ. வீட்லயே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான்ப்பா வந்திருக்கேன். நாங்க கிளம்புறோம். அக்கா, நிலாவுக்கு இன்னும் பக்குவம் பத்தாது. அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க... சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இப்பெல்லாம் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. சுசியோட வாழ்க்கையை நினைச்சு பாக்குறப்போ ரொம்ப வேதனையா இருக்குப்பா. எங்க சோகத்தை உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா உனக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னே புரியல. இப்ப கூட சுசிக்கு போன் பண்ணோம்ப்பா. அவளை சரியா பேச கூட விட மாட்டாங்கிறாங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திலீபன் அவளை திட்டிக்கிட்டே போனை வாங்கி கட் பண்ணிட்டான். திலீபன் சரியில்லைப்பா. என் பொண்ணு அங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டா மட்டும் போதுமா? அவங்க நிம்மதியா வாழ வேண்டாமா? அவசரப்பட்டு கட்டி கொடுத்துட்டோன்னு தினம் தினம் நாங்க எங்களையும் நொந்துட்டு இருக்கோம். அக்கா, நீங்க அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போயிடக்கூடாது. இப்பதானே கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கோவம் எல்லாம் ஆறி சமாதானம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. திலீபன் சுசியோட சந்தோஷமா வாழத்தான் போறான். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க இப்படியே நினைச்சு எங்க காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். எல்லாம் எங்க தலையெழுத்துப்பா. நாங்க கிளம்புறோம். வரேன்ப்பா. சாரிண்ண, உனக்கு என் மேல கோவம் இல்லையே? நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? இல்ல, நான் லவ் பண்றத தப்பா? சேச்சே, நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி உன்னை தப்பா நினைக்க முடியும்? என்ன நீ சக்திகிட்ட சொல்லி அவள் என்கிட்ட வந்து சொன்னா, இது நேரடியாகவே நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னு, நீ என்ன சொல்லுவியோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா இல்லாம ஃப்ரெண்ட்லியாக தானே உன்ட்ட நான் பழகிட்டு இருக்கேன். என்கிட்ட உனக்கு என்ன பயம்? கர்ணா பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு லக்ஷ்மி. ஆம்பளை பசங்க கிட்ட பொதுவா ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வீட்ல இருக்கிற பொண்ணுங்க லவ் பண்ணா பிடிக்காது. அதை எதுக்குற முத ஆளு அவங்களாதான் இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் சுதந்திரமும் உனக்கும் இருக்கு. என்னால் கேள்வி கேட்கவே முடியாது. என்னோட கவலையெல்லாம் என்னன்னு தெரியுமா? ரவி உனக்கு ஏற்றவரா, உன்னை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவாரான்னு மட்டும்தான். ரவியை பத்தியோ அவங்க அம்மாவை பத்தியோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியுனே. அவங்க ஃபேமிலியை பார்த்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். நான் லவ் பண்ணுவேனெல்லாம் நினைச்சே பார்க்கல. ரவியோட கேரக்டர் தான் என்னை மாத்துச்சு. மற்றவங்களுக்காக அவ்வளோ சர்வீஸ் பண்றவரு கண்டிப்பா என்னை நல்லா வச்சு பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. வெளி உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவராக இருக்கலாம், ஆனால் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? நீ அவர் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற. லவ் பண்ணுறப்போ உனக்கு தெரிகிற உருவம் வேறு, அதே கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பார்க்குற உருவம் வேறு. நீ சக்தி வேணா கேட்டுப்பார், அவளே நான் முன்ன மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் இது தப்பாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக இதான் நடக்கும்.
லவ் பண்ணுறப்போ தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் ஒருத்தலாவே இருக்காது. எல்லா ஆம்பளைங்களும் பண்ணுறதான்னு இதை கேஷுவலாக எடுத்துக்குவீங்க. ஆனால் அதே கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் கண்டினியூ ஆச்சுன்னா அதே பிரச்சனையாக வரும். அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைண்ணே. இந்த விஷயத்துல அப்படியே அவர் உன்ன மாதிரி தான். இல்லைம்மா, நான் ஒரு பேச்சுக்கு தான் அந்த பழக்கத்தை எல்லாம் சொன்னேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, கல்யாணத்துக்கு பின்னால் தான் நம்ம லவ் பண்ணுறவரோட கேரக்டரை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம நினச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது ஓகே. ஆனால் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தால் அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி உன் லைஃப்பில் எந்த ஏமாற்றமும் வந்துடக்கூடாது. நீ அவர் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடு, நான் அவரை பற்றி விசாரிக்கிறேன். போனை கொடுண்ணே, நம்பர் ஃபீட் பண்ணி தரேன். என்னண்ணே? லக்ஷ்மி ரவியை சந்தேகப்படுறாருன்னு நினைக்காத கருணா. நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக ஒரு தப்பான ஆள்கிட்ட உன்னை ஒப்படைக்க முடியாது. அவர் மேல எங்களுக்கும் நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் விசாரிக்கணும்னு சொல்றோம். உன் கல்யாணத்துல நம்ம எடுக்கிற முடிவு தப்பா போயிடுச்சுன்னா உன் லைஃப் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட நிம்மதியே போயிடும். நாம இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா தான் இருந்தாகணும். ரவியை பத்தி நீங்க எங்க விசாரிச்சாலும் கண்டிப்பா நல்ல விதமா தான் சொல்லுவாங்க அண்ணி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அம்மாவும் மாமாவும் போற வேகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு கூட மாமா அந்த மாப்பிள்ளையே பேசி முடிச்சிருந்திருப்பாரு. நல்ல வேளை கடைசி நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. அம்மாவையும் மாமாவையும் பற்றி நீ எந்த கவலையும் படாத. அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ம். நீ சக்திகிட்ட மட்டும் உண்மையை சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தா பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். அப்புறம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்காது. அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களாண்ணே? ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த கேள்வியை நீ கேட்குற. இந்த பாரு, என் கல்யாணத்தை விட உன் கல்யாணத்தில் பிரச்சனையும் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பயப்படாது, நடக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக பொறுமையாக இரு. அம்மா இப்போது கல்யாண விஷயமா ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீ எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாமல் மறுத்துக்கிட்டு இருந்தா உன் மேலே கண்டிப்பாக சந்தேகம் வரும். நான் அமைதியா இருக்கிறத அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்கன்னா? அப்படி எதுவும் நடக்காது. கல்யாணங்கிறது உன் சம்மத்தோட மட்டும் முடியறது கிடையாது. அம்மா எந்த முடிவும் என்னை கேட்காம எடுக்கவே மாட்டாங்க. அது என்கிட்ட வர்றப்போ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சக்தி கொடுத்த அதே அஷூரன்ஸ் தான் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் விருப்பத்தை மீறி எதுவும் நடக்காது. ரவி தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேல, அந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக அது நடக்கும். தேங்க்ஸ்ண்ணா. அம்மா கிட்ட எப்போ பேச போற? பொறுமையாக இப்போ தான் சொன்னேன். ஆஃபீஸ் விஷயமா நாளைக்கு நான் வெளியூர் போகிறேன். இப்படியும் திரும்பி வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அதுக்குள்ளே அம்மா டென்ஷன் குறைஞ்சு நார்மல் மூடுக்கு வந்துடுவாங்க. ஊர்லேருந்து வந்தோடனே நான் மாட்ட பேசுகிறேன். ஓகேவா? ம், சரிண்ணே. லக்ஷ்மி காலையிலே கிளம்பிடுவீங்களா? அம்மா ஏன் கேட்குறேன்? நாளைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க கூட வருவீங்கன்னு நினைச்சேன். சாரி சக்தி, என்னால் நாளைக்கு வர முடியாது. நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணி போயிட்டு வந்துடு. நான் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைண்ணே. அண்ணியை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீ நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வா. சரி. சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதியா பண்றீங்க. இருங்க, நான் என்ன பண்றேன் பாருங்க. அப்பா ம். நான் கட் பண்ணி தரட்டுமா? பரவாயில்லம்மா, கொஞ்சம் தான் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். ம். அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? இல்லம்மா, கேளு. என்ன ஏன்பா வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க? நம்ம வீட்ல இருக்கிறதே நம்ம 2 பேரும் தான். காலையில நீங்களும் சவாரி கிளம்பி போயிடுறீங்க. நான் மட்டும் வீட்ல தனியா இருந்து என்னப்பா பண்றது? சுசி மாதிரி வீட்ல இருந்து பழகி இருந்தா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா படிப்பு வேலைன்னு இருந்துட்டு இப்படி வீட்ல சும்மா இருக்கிறது கஷ்டமா இருக்குப்பா.
நாளையில இருந்து நான் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போட்டுமா? வேண்டாம்மா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இந்த வேலை உனக்கு யாரும்மா வாங்கி கொடுத்தது? சத்யா. அதனால தான்மா சொல்கிறேன். அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் வீட்டில் இரு, அப்புறம் ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா, சத்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு நீங்க நேத்தே சொன்னீங்க. அப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் இருந்ததுனால நான் அமைதியாயிட்டேன். அவர் மேல உங்களுக்கு என்னப்பா கோவம்? அந்த சண்முகராஜன் கிட்ட இருந்து அவர் என்ன காப்பாத்தலன்னா என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிருக்கும்பா. அவர்கிட்ட நம்ம நன்றியோட நடந்துக்கிறதாப்பா நியாயம். ஆனா நீங்க ஏன் இப்படி அவரை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்யா நமக்கு பண்ண உதவியை நான் மறக்கலாமா? ஆனால் அவனை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் வர மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு தப்பான எண்ணம் இருக்கிற மாதிரி தோணுது. இத்தனை நாளா சத்யா இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாரேப்பா. அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அப்பா அவனை பற்றி தப்பாக நினைக்க தோணலம்மா. ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அவன் மேலே எனக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லை, ரவியும் சத்யாவை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அவனை பற்றி நல்ல விதமாக யோசிக்க தோணலம்மா. ரவிக்கு சத்யா யாருன்னே தெரியாதுப்பா. என் கூட அவரை ஒரே ஒரு நாள் பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனா நான் சத்யாவோட ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கேன். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும்பா. யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்புவீங்க, உங்க பொண்ணு சொல்றதை நம்ப மாட்டீங்களா? சரி, ரவி சொன்னதை மறந்துடுவோம். இப்போ நடக்கிற விஷயத்த பேசுவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல சத்யா சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை நீ நம்புற? அதுல என்ன பொய் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சண்முகராஜன் கிட்ட பயோடேட்டா கொடுத்ததா சத்யா பண்ண ஒரே ஒரு தப்பு. அந்த ஆளோட சுயரூபம் புரிஞ்சதும் பிரச்சனை வேணும்னு விலகி இருக்காரு. என்ன ஒப்படைக்கணுங்கிறதுக்காக அவன் பல லட்சம் விலை பேசிருக்கான். அதுக்கு அவன் கிட்ட அவர் விலை போகாம இருந்திருக்காரு. அந்த ஆள் என்ன கடத்திட்டான்னு தெரிஞ்சதும் தான் உயிரை பத்தி கூட யோசிக்காம என்ன ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்காருப்பா. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் தன்னை தானே வருத்திக்கிட்டு யாரும் இப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா சத்யா எனக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. அவரை போய் சந்தேகப்படுறது சரியில்லைப்பா. அவனை பத்தி நீ பெருசா பேசுறது தாமா எனக்கு உறுத்தலா இருக்கு. பெரியவருக்கு சொந்தமான வீடுகள்ல பாம்பு இருக்குன்னு போலீஸ்க்கு ஒரு 4-5 போன் பண்ணியிருந்தா போதுமே. இந்த அளவுக்கு நாடகம் ஆட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லம்மா, அந்த பெரியவருக்கும் சத்யாக்கும் இருக்கிற உறவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நான் பயோடேட்டா கொடுத்தேன், அதை வச்சு ஜாதகம் எடுத்துட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்குமா நம்புற மாதிரி இருக்கு? அவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். இந்த சத்யா கிட்ட ஏன் பேரம் பேசணும்? அப்படி ஒருத்தர் கிட்ட டீல் பேசுறாருன்னா இந்த ஆள் தப்பான ஆள் தானே அர்த்தம். நீங்க கற்பனை பண்ணி சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடுதுப்பா. சண்முகராஜ் இந்த சொசைட்டில பெரிய மனுஷன். அவனால இதை வெளிப்படையா செய்ய முடியாதுன்னு சத்யா கிட்ட பேசிருக்கான். அவர் முடியாதுன்னு சொன்னது என்ன கடத்திட்டான். சரிம்மா, இந்த விஷயத்த சத்யா ஏன் உன்கிட்ட சொல்லல? சொல்லி என்ன பயன்படுத்த வேணான்னு விட்டுருப்பாரு. சரி, உன்கிட்ட சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிற விஷயத்த மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்கிட்ட சொல்லிருந்தானா உன்னை வெளியே போக விடாம இன்னும் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன்ல. இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவோம்ப்பா. அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு போய் பிரச்சனை வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். அதனால பாதிப்பு நமக்குங்கிறதுனால தான் சத்யா அமைதியா இருந்திருக்காரு. அவனை விட நீதாமா நல்ல பதில் சொல்ற. சரி, இதுக்கு முன்னாடி மறைச்சதெல்லாம் இருக்கட்டும். உன்னை காணோம் டென்ஷனா நான் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏன் அவர் வீட்டுக்கே நேரா போயிருக்கேன். அப்பயாவது என்கிட்ட விஷயத்த சொல்லலாம்ல. அப்போ கூட ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சா என்ன அர்த்தம்? அப்பா, சத்யா மனசுல ஏற்கனவே ஒரு பிளான் இருந்திருக்கும்பா. அத பத்தி வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, என்ன காப்பாத்த முடியாம போயிடும்னு பயந்துருப்பாரு. அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தனி ஆளா போராடி என்ன உங்ககிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு. இதை என்னால ஏத்துக்க முடியலம்மா. அவன் மனசுல ஒரு பிளான் இருந்ததா நீ சொல்ற. அந்த பிளான் சரியா நடக்குமா நடக்காதான்ற பதட்டம் ஒரு மனுஷனுக்கு வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு மனுஷனால இயல்பா இருக்க முடியும்? நிம்மதியா தூங்க முடியும்? நல்ல வேளை அவன் போட்ட பிளான் சரியா நடந்துச்சு. ஒருவேளை நடக்காம போயிருந்தனா என்ன இருக்கும்? உன்னை நாங்க இழக்கிற நிலைமை வந்திருக்காது. அப்புறம் அவனுக்கு என்ன? சாரின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். இந்த வேதனையை காலம் பூரா அனுபவிக்கிறது யாரு? நான் தானே. இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு ஏன் நடக்காத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? போலீஸாலையும் உங்களாலையும் என்ன காப்பாத்த முடியலல. கடைசியில் அவர் எடுத்த ரிஸ்க் தானே என்ன காப்பாத்துச்சு. அந்த நன்றியே இல்லாம பேசாதீங்கப்பா. நிலா, என்ன இது புது பழக்கம்? அப்பான்னு கூட பார்க்காம சரி சரி நின்னு பேசிட்டு இருக்க. இந்த பாரு, நீ நம்புற மாதிரி அவன் நல்லவனாவே இருக்கட்டும்.
அதை பத்தி உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவனும் நீயும் பழகிறது எனக்கு பிடிக்கல. இனிமே அவன் கூட எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. இதான் என்னோட முடிவு. என் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் அது உங்களால ஏத்துக்க முடியலல்ல. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லப்பா, என்னையும் அவமானப்படுத்திட்டீங்க. மத்த சராசரி அப்பா மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஏன் கர்ணா ரொம்ப நேரமா தேடுறியே, என்ன தேடிட்டு இருக்க? என் போனை எங்க வச்சேன்னே தெரியலக்கா, காணோம். ஐயோ, தங்க செயினோ வளையலோ தொலைஞ்சா அதை தேடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மொபைல் போன் தானே, போனா போத விடு. நீ என்னடி இப்படி பேசுற? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நகையை விட செல்போன் தான் உயிர். அப்படின்னா அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே தரணும். கருணா, உன் போனோட அடையாளத்தை சொல்லு. என்ன கலர் இருக்கும், என்ன ஹைட்டு, என்ன வெயிட், என்ன மேக்கு, என்ன மாடலு, இதெல்லாம் சொன்னா தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நான் சீரியஸா தேடிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு காமெடியா தெரியுதா? கர்ணா, போலாமா? என் போனை எங்கேயாவது பாத்தீங்களா அண்ணே? இல்லையே, எங்க வச்ச? எங்க வச்சேன்னே தெரியல அண்ணே. வெளியில விட்டுனா வீட்ல எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. உன் ஃபோன் நிச்சயமா வீட்ல தான் இருக்கும். நிதானமா தேடினா கிடைச்சிரும். என்கிட்ட தான் செல் இருக்குல்ல, ஏதாவது அவசரம்னா இதுல பேசிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆச்சுமா, போயிட்டு வந்துடலாம். சரிங்க அண்ணே. அத்தை, ஆ போயிட்டு வரோம் அத்தை. கிளம்பிட்டீங்களா? ம், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கருணா, டாக்டர் என்ன சொல்றாருன்னு விளக்கமா கேட்டுட்டு வா. சரிம்மா. வரேன் அத்தை. ஜமுனா, சுகுணா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா 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 ஆமா, இது பாரு, கோயிலுக்கு சாயந்தரமா போய்க்கலாம். இப்ப நீ வீட்லயே இருக்க. ஏன் இங்க வாமா, முதல்ல இங்க வந்து உட்காரேன். ஏன்னு கேட்டா பதில் சொல்லுங்கடி. உட்காருமா. என்ன? உன் கடைசி பொண்ணுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது, அதுல நீ கலந்துக்கலன்னா எப்படி? எனக்கு தெரியாம என் பொண்ணுக்கு விசேஷம் நடக்குமா? என்ன வளர்ற? அத்தை, நீங்க ரொம்ப பாவம் அத்தை. இந்த குடும்பத்துல எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. எல்லாரும் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எல்லாம் செய்யறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க 3 பேர் மட்டும் தான் அப்படி இருக்கோம். மத்த 3 பேரும் உங்களை நல்லா ஏமாத்தி தெரியுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள. எனக்கு தலை சுத்துது. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே எல்லாம் புரிஞ்சுப்ப. வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க.